இந்த லைஃப்ல வந்து சாதாரண ஒரு 8 ரூம்ல 4 அண்ணன் தம்பிங்க படுத்த குடும்பத்திலேருந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தன் நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஒரு நம்ம படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணா போதும், திருப்பதி பேஸுக்கு வாசல்ல போயிட்டா போதும்டா ஒரு படம் பண்ணிடலாம். இந்த வீட்டு அந்த இந்த தெரு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வாசல்ல செருப்பு எவ்வளவு கிடக்கும் தெரியுமா? அடே செலிப்ரேஷன், அப்படி ஒரு மூடு. கும்கி ஆடியலாஞ்சினா ரஜினி சார், கமல் சார், அடி கொண்டாட்டம், ரசிச்சு விரும்பி செய்யறோம், அப்படியே தூக்கிட்டு போறோம். ஒரு விழுகுது ஒரு அடி. நான் தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல உள்ள பசங்களுக்கு யாரா இருந்தாலும் சரிதான், ஒரு முரட்டு துணிச்சல், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம செய்யறது தான். பக்கத்தில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க, காதலியே வாங்க மாட்டோம், இதை பாசிட்டிவாக போயிட்டு இருக்கேன், நம்ம இஷ்டம் தான். அதான் சொல்லுவேன் நான். இப்போ சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது சார், அழகால வச்சிங்க சார், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டீங்க சார், யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், சார் மெக்னாஸ் கோல்டில் ஒரு புக்கு வச்சுட்டு காலை இங்கே வை, இங்கே போகும்னு சொல்லி ஒரு டைரி மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு போவார். நான் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது அப்படி மெக்னாஸ் கோல்டு மாதிரி புக்கை எடுத்து வந்தேன். என் புக்கை நான் தான் எழுதணும். இல்லை அப் அண்ட் டவுன் இருக்கும், உயிரோடு தானே இருக்கும். இப்போயும் கவிதை பேசுகிறோம்ல, கவிதை எழுதுகிறோம்ல, நல்ல நண்பர்கள் இருக்காங்கல்ல, உலகம் எங்கேயும் போயிடல, செய்வோம் சார். நீங்கள் பார்த்தது ஃபஸ்ட் ஹாப், இனிமேல் செகண்ட் ஹாப்பே இருக்கும்பேன் நான்.